ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவும் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் 1, ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஏடு கூட்டல் எடுத்தேன். ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். கொஸ்டின் 2, துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் துயின்று கூட்டல் இருந்தார். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். கொஸ்டின் 3, பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஆன்சர் பிசிராந்தையார். பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார். பாரதிதாசன் இயற்றிய பாடல் வந்து 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 2வது பருவத்துல பக்கம் 26ல இருக்கு. இந்த பாடப்பகுதியில இருக்க சொல்லும் பொருளும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாரதிதாசன் பற்றிய அந்த நூல்வெளியை பார்க்கலாம். எத்தளிக்கும் என்னும் சொல்லுக்கு முயலும் என்பது பொருள். நெருப்பு என்னும் சொல்லின் பொருள் வந்து மலை, கழனின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம், பருதி கதிரவன், அன்னதோர் அப்படி ஒரு, கார்முகில் மழை மேகம், துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். பாரதிதாசன் அவர்களுடைய நூல்வெளியை பார்க்கலாம். கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முகம் ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பி உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார். கொஸ்டின் 4, சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல். ஆன்சர் நாலடியார். சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல் நாலடியார். நாலடியார் பத்தி நம்ம பாடப்பகுதியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 2வது பருவத்துல பக்கம் 29. இதுல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதோட பொருள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து கல்வி செல்வம். மேல இருக்கிற சொல்லும் பொருளும் பாருங்க. வைப்புழி அதற்கு வந்து பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அதற்கு வந்து ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து இயில் அதற்கு வந்து வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை என்னும் சொல்லுக்கு கல்வி என்பது பொருள். பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி. நாலடியார் வந்து சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்த நூல் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். நாலடியார் வந்து 400 வெண்பாக்களால் ஆனது. இந்த நூல் வந்து நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. நாலடியார் வந்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். சமண முனிவர் பலரால் இயற்றப்பட்ட நூல் வந்து நாலடியார். கொஸ்டின் 5, நாலடியார் டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 14 கீழ்கணக்கு. நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 6, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். கொஸ்டின் 7, திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல். ஆன்சர் நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல் நாலடியார். கொஸ்டின் 8, விச்சை என்பதன் பொருள். ஆன்சர் கல்வி. விச்சை என்பதன் பொருள் கல்வி. கொஸ்டின் 9, பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். கொஸ்டின் 10, திருக்குறளனார் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் வி முனுசாமி. திருக்குறளனார் என்று அழைக்கப்படுபவர் வி முனுசாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின்ல நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்க சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.